நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உதய் டான்ஸ் அகாடமிக்கு பூமி கூட பேசுகிறதுக்காக வருவார். அப்போது ககன் உதய் ரெண்டு பேருக்குமே ஒரு சின்ன தகராறு ஏற்படும். அதில் உதய் வந்து ககன் கிட்ட சொல்கிறாரு, உங்கள் அம்மா பட்ட அவமானம்லாம் உனக்கு ஞாபகத்தில் இல்லையா அப்படிங்கிற மாதிரி வாயை விட்டுருவார். இதை கேட்டதுமே ககனுக்கு ஒன்றுமே புரியாது. உதய் கிட்ட கேட்பாரு, என்னடா எங்கள் அம்மா அவமானப்பட்டாங்க, யார் எங்கள் அம்மாவை அவமானப்படுத்தினா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, அதான் அபூர்வா உங்கள் அம்மாவை நல்லா அவமானப்படுத்தி அனுப்புனாங்களே, அதெல்லாம் நீ மறந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ககனுக்கு சமக்கமும் வருது. அப்போ தான் சாரதாக்கு நடந்த அவமானத்தை பற்றி நம்ம ககனுக்கு எல்லா விஷயமே தெரிய வருது. நம்ம ககன் சும்மா இருப்பாரா? தன்னோட அம்மாவை இந்த மாதிரிலாம் கொடுமைப்படுத்திருக்காங்களா இந்த அபூர்வா, அவங்கள சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ககன் விறுவிறுன்னு சந்திரா வீட்டுக்கு தான் போகிறாங்க. அங்கே போனோனையுமே நம்ம ககன் கன்னோட வரதை பார்த்தா அபூர்வா சந்திரா எல்லாரும் பயங்கரமாக ஷாக் ஆகி நிற்கிறாங்க. நம்ம அபூர்வாவை நம்ம ககன் வந்து துப்பாக்கியை வச்சு மிரட்டிட்டு இருக்காங்க. என்ன தைரியம் இருந்தா எங்கள் அம்மாவை நீ இப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ககன் அபூர்வா முன்னாடி கன்னை வச்சுட்டு மிரட்டி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போது சந்திரா அதை தடுக்க வராங்க. என்ன ககன் உனக்கு லூசு பிடிச்சிக்கிச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்க உடனே மருதாணி கிட்ட சொல்லுவாங்க, இங்கே பாருங்க மருதாணி, நீங்கள் ஒழுங்காக இப்போது சந்திராவை அந்த இடத்துல கட்டி போடுங்க, அப்படி இல்லைன்னா உங்கள் பக்கம் தான் இந்த கன் திரும்பும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே நம்ம மருதாணி வந்து பயத்தில் சந்திராவை கொண்டு போயிட்டு கட்டி போட்டு வச்சிடுறாங்க. இந்த சைடு கிருஷ்ண பிரசாந்த் வந்து ககன் கிட்ட சொல்கிறாங்க, என்னாச்சு ககன், எதுக்காக நீ பைத்தியக்காரத்தனமாக இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு ககன் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், இந்த இடத்துல எங்கள் அம்மாவுக்கு அவமானம் நடந்திருக்கு. உங்கள் கண்ணு முன்னாடி தானே எங்கள் அம்மாவை இவங்களாம் அவமானப்படுத்தினாங்க. அதை தட்டி கேட்குறதுக்கு இங்கே யாருமே இல்லாதப்ப நான் தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ககன் கன்னை வச்சுட்டு அபூர்வா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன தைரியம் இருந்தால் எங்கள் அம்மா கழுத்தில் இருக்கிற தாலியை எடுக்கிறதுக்கு நீ இப்படியெல்லாம் போட்டு எங்கள் அம்மாவை கொடுமைப்படுத்தியிருப்ப, உன்னையெல்லாம் நான் சும்மா விடலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட செரிக்கு புரிஞ்சிருச்சு. ஓஹோ, அண்ணனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு போல, இனிமேட்டு அபூர்வாவை யாராலையும் காப்பாற்ற முடியாது, நடக்கிறத நம்ம வேடிக்கை பார்த்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு செரி ஒரு பக்கம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. இந்த சைடு நம்ம கிருஷ்ண பிரசாந்துக்கு வந்து சந்தோஷம் தாங்க முடியல. வெளியில் கோவப்படுற மாதிரி நடித்தாலும் உள்ளுக்குள்ள சாரதா எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கா, அதுக்கெல்லாம் ககன் உனக்கு சரியான தண்டனை கொடுக்க தான் வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி கேபி ஒரு பக்கம் நினச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. இந்த சைடு நம்ம ககன் வந்து அபூர்வா கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்க அபூர்வா, நீங்கள் பண்ண தப்புக்கு இப்போ உங்களுக்கு தண்டனை நான் கொடுக்க போகிறேன். அது என்ன தெரியுமா, எங்கள் அம்மாவை நீங்கள் எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தினீங்க, அதே மாதிரி இப்போ உங்களுக்கும் அதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொன்னதுமே மருதாணி வாயில கை வைக்கிறாங்க. இந்த சைடு நம்ம சந்திராவால் எதுவுமே பண்ண முடியல. சந்திரா ககன் கிட்ட சொல்கிறாங்க, ககன் நீ பண்ணுறது ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ககன் சொல்கிறாங்க, அன்னைக்கு நீங்கள் பண்ணது மட்டும் சரியா, எங்கள் அம்மா கழுத்தில் இருக்கிற தாலியை கலட்டுறதுக்கு நீங்கள் என்னென்னலாம் எங்கள் அம்மாவை போட்டு பாடாப்படுத்திருப்பீங்க, அப்போ எங்கள் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, அதே கஷ்டத்தை இப்போ அபூர்வா அனுபவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ககன் வந்து அபூர்வாவை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு ககன் வந்து மருதாணி கிட்ட சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு அவங்களோட வலையில் உடைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது மருதாணி சித்தி நம்ம அபூர்வா கையில் இருக்கிற வலையில் ஒன்று ஒன்றா உடைச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் குங்குமத்தையும் கலைக்க சொல்கிறாங்க. மருதாணி ககன் பேச்சை கேட்டு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கடைசியாக அந்த தாலியை அபூர்வா நீயே கலட்டி தூக்கி போடு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அபூர்வாவுக்கு அப்படியே மனசெல்லாம் பதறுது. கழுத்தில் இருக்கிற தாலியை கையில் பிடிச்சிக்கிட்டு அவங்க கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு இருக்காங்க. வேறு வழி இல்லை, உயிருக்கு பயந்து நம்ம இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபூர்வா உயிர் முக்கியமா இந்த தாலி முக்கியமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது உயிர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாலியை கலட்டி எறிகிறதுக்காக வராங்க. நம்ம சந்திராவால் அந்த கொடுமையை பார்க்க முடியல. சந்திரா தன்னோட பொண்டாட்டிக்கு மட்டும் இப்படியெல்லாம் ஒரு கொடுமை நடக்குதே, அதை பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு இப்போ கண்ணை முடிக்கிறாரு. அப்போ அதே கொடுமை தானே சாரதாக்கு அன்னைக்கு நடந்தது. அப்போ அவங்க எல்லாருமே வேடிக்கை பார்த்துட்டு தானே இருந்தாங்க. ககன் சூப்பரான ஒரு வேலையை தான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம அபூர்வா அந்த தாலியை கலட்டி எரிய வரும்போது நம்ம சாரதா கரெக்டாக அபூர்வாவோட கையை பிடிச்சிடுறாங்க. அப்போது ககன் கிட்ட சொல்கிறாங்க, என்ன ககன் பைத்தியக்காரத்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்க, வேண்டாம் அவள் கழுத்தில் இருக்கிற தாலியெல்லாம் கலட்ட வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ககன் சொல்கிறாங்க, என்னம்மா உங்களுக்கு தான் பைத்தியம் பிடிச்சிச்சு, உங்களை எந்த அளவுக்கு இவங்களாம் டார்ச்சர் பண்ணியிருக்காங்க, உங்கள் தாலியை எப்படியெல்லாம் கலட்ட வந்தாங்க, அப்போ இவங்களெல்லாம் நம்ம சும்மா விடணுமா, நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க, அதே கஷ்டத்தை இவங்க படுறதை நான் என் கண்ணால் பார்த்து ரசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ககன் வந்து சாரதா கிட்ட சொல்ல அப்போது சாரதா கோவப்பட்டு ககனை பலார்னு அரைஞ்சிடுறாங்க. அப்போ தான் சாரதா ககன் கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு ககன், நீ கோவப்படுறதுல ஒரு அர்த்தம் இருக்கு, ஆனால் அன்னைக்கு அவங்க பண்ண தப்ப இப்போ நம்மளும் பண்ணோன்னா அவங்களுக்கும் நம்மளுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சாரதா சொல்ல
இதை கேட்ட சந்திராவுக்கு அவமானம் தாங்க முடியல. நல்லா நறுக்குன்னு செமையான கேள்வி கேட்டுட்டாங்க நம்ம சாரதா. இந்த கேள்வியை கேட்டதுமே சந்திராவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ தான் சாரதா வந்து ககன் கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு ககன், அவங்க பண்ண தப்புக்கு கண்டிப்பாக அவங்க தண்டனையாக அனுபவிப்பாங்க. இவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு நம்மளாம் ஆள் கிடையாது. கண்டிப்பாக கடவுள் இவங்களெல்லாம் தண்டிக்காமல் விடவே மாட்டாங்க. இதோட இதை விற்று வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ககன் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கம்மா, நீங்கள் வேணா இதை லேசாக விடலாம், ஆனால் என்னால் விடவே முடியாது. எங்கள் அம்மாவை அவமானப்படுத்தினவங்கள நான் சும்மா விட மாட்டேன். சரி, அந்த தாலியை அவங்க கலட்ட வேணாம், ஆனால் நான் சொல்கிற விஷயத்தை இவங்க கண்டிப்பாக இந்த இடத்துல செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சாரதா வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ தான் ககன் வந்து அபூர்வா கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு அபூர்வா, உன் கழுத்தில் இருக்க தாலியை நீ கலட்ட வேணாம். எங்கள் அம்மா சரியான பதில தான் சொல்லியிருக்காங்க. எங்கள் அம்மாவுக்கு நீங்கள் செஞ்ச அநியாயம் கொடுமை எல்லாத்தையுமே திருப்பி நான் உன்னைய செய்ய வச்சேனா கண்டிப்பாக உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் ஆகிடும். அதனால நீ எங்கள் அம்மாவுக்கு செஞ்ச கொடுமைக்காக அவங்க காலில் விழுந்து நீ மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சேரி கிருஷ்ண பிரசாந்த் 2 பேருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்பாடா, நம்ம சாரதா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா, இந்த அபூர்வாக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும். ககன், நீ பண்ணுற விஷயத்தில் நான் குறுக்க நிற்கவே மாட்டேன். கண்டிப்பாக இவ சாரதா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டே ஆகணும், அதை நான் பார்த்து ரசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கேபி வந்து மனசில் நினச்சிக்கிட்டு ஓரமாக உட்காந்து நடக்கிறதெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த சைடு அபூர்வாக்கு சாரதா காலெல்லாம் நம்ம போய் விழணுமோ அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வாக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் இந்த அவமானத்தை தாங்கிக்கிட்டு வேற வழி இல்லாமல் சாரதா காலை பிடிக்கிறாங்க. என்னை மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே நம்ம சாரதாவும் அழுதுகிட்டே அந்த நடக்கிறதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ தான் சாரதா சொல்கிறாங்க, இங்கே பாரு அபூர்வா, இதுக்கப்புறம் நீ இந்த மாதிரி தப்பெல்லாம் செய்யாமல் இருந்தாலே உனக்கு நல்லது தானாக நடக்கும். நீ மறுபடியும் திருந்தாமல் இதே தப்பை மறுபடியும் எல்லாத்துக்குமே பண்ணிட்டு இருந்த அப்புறம் உனக்கு என்ன ஆகும் என்னால் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம சாரதா வந்து அபூர்வா கிட்ட சொல்லிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம சந்திராக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. தன்னோட பொண்டாட்டி அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, அதெல்லாம் நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோமே அப்படிங்கிற மாதிரி சந்திரா ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த சைடு நம்ம மருதாணி சித்தி வந்து அபூர்வா கிட்ட சொல்கிறாங்க, அபூர்வா நீ எதுக்குமே கவலைப்படாத, உயிர் முக்கியமா இல்லை நீ அவள் காலில் விழுறது முக்கியமா அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது அவள் காலில் விழுவுறதே எவ்வளோ பெட்டர். நீ மட்டும் அவள் காலில் விழுகாமல் இருந்திருந்தனா கண்டிப்பாக ககன் வந்து உன்னைய சும்மா விட்டுருக்க மாட்டான். அவங்க அம்மாவை நீ அன்னைக்கு என்னென்ன கொடுமை பண்ணியோ அதெல்லாம் யார் சொன்னாங்கன்னே தெரியல. அதனால தான் அவன் இப்போ கொதிச்சு போய் நின்று உன்னைய இந்த மாதிரியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி மருதாணி சித்தி வந்து அபூர்வா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு அபூர்வாக்கு ஒரு பக்கம் கோவம் வந்தாலும் இன்னொரு பக்கம் அவங்களால எதுவுமே செய்ய முடியாத நிலைமையில இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் உட்காந்துட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ககன் சாரதா 2 பேருமே அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. நம்ம பூமி சந்திராக்கு போட்ட கட்டெல்லாம் அவுத்து விட்டுடுறாங்க. அப்போது நம்ம சந்திரா வந்து கேபி கிட்ட கேட்குறாங்க, கேபி இவ்வளோ விஷயம் நடந்துட்டு இருக்கு, நீ பார்த்து சும்மா இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கே கிருஷ்ண பிரசாந்த் சூப்பரான ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இங்கே பாருங்க சந்திரா, அன்னைக்கு என்னோட ஒய்ஃபுக்கு என்னென்ன கொடுமை நடந்துச்சு அதே தான் இப்போ அபூர்வாக்கும் நடந்துட்டுருக்கு. நீங்கள் அப்படிலாம் நடக்கும்போது பார்த்துட்டு சும்மா தானே இருந்தீங்க. ஒரு பொண்ணுக்கு தாலி எவ்வளோ முக்கியம், அந்த தாலியை எல்லாரையும் வச்சு கலட்ட வைக்கும்போது அந்த பொண்ணோட மனசு எவ்வளோ துடிச்சிருக்கும், எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கும். அது எல்லாத்துக்குமே சேர்த்து இப்போ அபூர்வா அந்த தண்டனையை அனுபவிச்சுட்டா. இதில் அவளை காப்பாற்றுறதுக்கு யார் வருவா, அந்த கடவுளே வராதப்ப நாங்கள் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி கேபி வந்து சந்திரா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம செடிக்கு வந்து மனசெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது. அச்சுச்சோ, அபூர்வா கிட்ட போயிட்டு ககன் அண்ணா இப்படி மோதிட்டு போயிட்டாங்களே, ஏற்கனவே இந்த அபூர்வா எப்படியாவது அவங்க குடும்பத்தை பழி வாங்கணும்னு சொல்லி தான் தெரிஞ்சிட்டு இருந்தா. இப்போ வந்து இந்த அவமானத்தை தாங்க முடியாமல் இன்னும் அபூர்வா என்னென்னலாம் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இப்போ தான் கிருஷ்ண பிரசாந்த் வந்து எதையோ சாதிச்ச மாதிரி முகத்தை வச்சுட்டு அபூர்வாவை பார்த்துட்டு அப்படியே போயிடுறாரு. இந்த சைடு அபூர்வா வந்து நான் யாரையும் சும்மா விட மாட்டேன், என்னையவா அந்த சாரதா காலில் விழ வச்சுட்டான் அந்த ககன், அவனை நான் சும்மா விட மாட்டேன், கண்டிப்பாக சாரதாவை பழி வாங்கி அவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபூர்வா ஒரு பிளானை போடுறாங்க. கண்டிப்பாக ககன் வீட்டில் இருக்கிற அந்த டெடி பியரில் அந்த வீடியோ ஆதாரத்தை மட்டும் ககன் பார்த்துட்டானா அவ்வளவுதான், அவங்க அம்மாவுக்கு நடந்த அவமானத்துக்கே நம்மளை இப்படி அலற விட்டுட்டான். அப்போ சோபா சந்திராவோட மரணத்துக்கு காரணம் நாம தான் அப்படிங்கிற விஷயம் ககனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்மள உயிரோடவே விட்டு வைக்க மாட்டான். அதனால நம்ம ஒரு மெய்டை அவங்க வீட்டுக்கு அனுப்புவோம் வேவு பார்க்குறதுக்கு. அப்போ தான் அந்த பொண்ணு அங்கே நடக்கிற விஷயம் எல்லாத்தையுமே வேவு பார்த்து நம்ம கிட்ட டக்குன்னு புட்டு வைப்பான். அந்த டெடி பேரில் இருக்கிற வீடியோ ஆதாரத்தையும் நம்ம எடுத்து அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலைக்கார பொண்ணு சாரதா வீட்டுக்கு வேவு பார்க்குறதுக்காக அனுப்பி வைக்கிறாங்க இந்த அபூர்வா. இதுக்கப்புறம் இந்த அபூர்வோட ஆட்டோ எப்படியெல்லாம் இருக்க போகுது சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.